ப்ளம் கேக்கு பல்க் ஆர்டர் ஒன்று எடுத்திருந்தேன். அதோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? சர்ச்சிலேருந்து வந்த ஆர்டர் 15 கிலோ, அரை கிலோ வச்சு 30 கேக் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்த ஆர்டர், திங்கக்கிழமை முதல் செய்ய ஆரம்பித்தேன். என்கிட்ட ஒரு அவன் தான் இருக்குது. ஒரு நேரம் 2 கிலோ தான் பண்ண முடியும். என்கிட்ட டின்னுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5-6 டின்னு தான் இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட ஹேண்ட் மிக்சர் மட்டும்தான் இருக்குது. ஸ்டாண்ட் மிக்சர் கிடையாது. அப்போது அதில் செய்கிறது ரொம்ப சிரமம். அப்படிங்கிறனால ஒரு நேரம் 2 கிலோ பண்ணுற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும், முட்டையெல்லாம் பீட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அதனால் ஒரு நேரம் 2 கிலோ வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் 4 கிலோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா டிசம்பர் மந்த் ஆரம்பிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக வந்துச்சுன்னா அவன் ரொம்ப நேரம் ஓடும், அது ரிப்பேர் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தேன். இது கடையிலேருந்து உடம்பு முடியாமல் வர்றது, குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல், அப்புறம் நமக்கு உடம்பு முடியாமல் வர்றது, இது கடையில் வேறு ஆர்டர் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு நாள் 4 கிலோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சில நாள் 5 கிலோ கூட நான் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி செய்ய என்ன பண்ணிட்டேன்னா, கவரில் இந்த மாதிரி அடைச்சி சீல் பண்ணி வச்சுட்டோம். அப்போ தான் இந்த கொஞ்சம் நமக்கு லாஸ்ட் பேக் பண்ணுறப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆற வச்சுட்டு மறுநாள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக ஆற வச்சுட்டு மறுநாள் கவரில் அடைச்சி சீல் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம தனியாகவே எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு டைம் கிடக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி தனியாக பண்ணுறது எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆர்டர் எடுத்து. இந்த கேக் வெளியூருக்கு போகுது. அதாவது நம்ம கன்னியாகுமரியை தாண்டி விருதுநகர் அந்த பக்கம் எங்கேயோ கொண்டு போகிறதுக்காக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. எந்த இடம்னு கரெக்டாக எனக்கு தெரியல, வீடியோ எடிட் பண்ணுறப்ப தெரியல, அதுக்கப்புறமா வேணும்னு கேட்டு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வெளியூருக்கு போகுது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தனித்தனியாக பார்சல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அட்டைப்பட்டியில் போட்டு எங்களுக்கு நல்லா கட்டி கொடுத்துருங்க, அப்போ தான் எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆகிறப்போ எல்லாத்தையும் சனிக்கிழமை கொடுக்கணும், மதியம் போல் கொடுக்கணும். அப்போ வெள்ளிக்கிழமையே எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா 24 பீஸ் தான் இருந்து. இது கடையில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுத்தனால ஒரு 6 பீஸ் கம்மி ஆகிடுச்சு. மறுபடியும் நான் செஞ்சுருந்தேன். சரி, இருக்கிற 24 பீஸையும் ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் போட்டு கட்டி வச்சுட்டோம். அப்புறம் சாயங்காலம் போல் மிச்சம் 6 பீஸை ரெடி பண்ணி நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த 6 பீஸை தனியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அதையும் நைட்டு சேர்த்து இதை காலையில் பார்சல் பண்ணிவிட்டு அது நைட்டு நான் பார்சல் பண்ணி கட்டி வச்சுட்டு சனி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீட்டாக கட்டி வச்சுட்டோம். அப்போ பார்சல் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். பல்க் ஆர்டர் நம்ம லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் முதலாகவே பல்க் ஆர்டர்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு கிஃப்ட் அனுப்புறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ப்ளம் கேக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.